எங்களுக்கு எங்கள் அப்பா உயிரோட வேணும். நான் கணவனை இழந்து நிற்கேன். எனக்கு 2 பிள்ளைகள். எங்கள் அப்பா தான் எனக்கு ஆதரவாக இருந்துச்சு. என் பிள்ளைகளை விட்டுட்டு எங்கள் அப்பா இல்லைன்னா எங்களுக்கு ஆதரவுக்கு யாருமே கிடையாது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவர் விவசாய தொழில் செய்து வருகிறார். விவசாயியான அந்தோணிராஜ் என்பவருக்கும் அருகிலுள்ள பேச்சுப்பாண்டி என்பவருக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக அந்தோணிராஜ் சிவகிரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு கடந்த 15ஆம் தேதி சென்ற முதியவரான அந்தோணிராஜ் என்பவரை காவல் ஆய்வாளர் தகாத வார்த்தையால் பேசியதுடன் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை சந்திக்க சென்ற அந்தோணிராஜை காவல்துறையினர் மீண்டும் விசாரணைக்கு என காவல் நிலையத்திற்கு நேற்று அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்தோணிராஜ் விஷம் அருந்தியதாக கூறி காவல்துறையினர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தகவல் அறிந்த உறவினர்கள் மருத்துவமனை வந்தவுடன் தனது தந்தை விஷம் அருந்திய சம்பவம் மர்மமாக உள்ளது என கூறி கண்ணீர் மல்க கதறி அழுதுள்ளனர். எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு எங்க அப்பா உயிரோட வேணும். நான் கணவனை இழந்து நிற்கேன். எனக்கு 2 பிள்ளைகள். எங்க அப்பா தான் எனக்கு ஆதரவாக இருந்துச்சு. என் பிள்ளைகளை விட்டுட்டு எங்கள் அப்பா இல்லைன்னா எங்களுக்கு ஆதரவுக்கு யாருமே கிடையாது. ஒரு தண்ணி வேண்டி பாய்ச்ச போனாலும் எங்கள் அப்பா தான் போகும். எங்களுக்கு வேறு யாரும் சப்போர்ட்டுக்கா சொந்த பந்தங்க எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்களுக்கு எங்கள் அப்பா உயிரோட வேணும். இதுக்கு நியாயம் கிடைக்கணும். அவர் உடல்நிலை மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே இருந்து இப்போ தென்காசி கொண்டு வந்தாங்க. ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லுதாங்க. பாளையங்கோட்டை ஐக்கிரவுண்டு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். தலாயபுரம் கிராமத்தில் நானும் அப்பாவும் கூட்டிகிட்டு வருவோம். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விசாரணை சொல்லி வர சொன்னாங்க. பாப்பா விசாரிச்சுட்டு என்னென்னு விசாரிச்சு விட்டுருவாங்க. அப்போ என்னதான் சொல்லுங்க சார் அப்படின்போது, சார் இட பிரச்சனை அவன் இடத்துல கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் அளந்து தான் கட்டிருக்கேன். நான் அதே மாரி நான் அவங்க இடத்துல கட்டிருந்தோம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அனுப்பிட்டு மறுநாள் ஒரு மறுநாள் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. வெளியே வெயிட் பண்ணி சொல்லிட்டு திருப்பி உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிடும்போது அப்பா போய் பார்த்தாங்க. சார் இட பிரச்சனைக்கு எதுக்கு சார் இப்படி, அதாவது அப்பா வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து அவளை ஆம்பளையா அப்போ மரியாதைலாம் பேசினாரு. அப்போ சார் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்டும்போது, நீ அப்ரூவ்டு வச்சிருக்கியா வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் இலவச வீடு கட்டுது சார், அப்புறமே எனக்கு ஒரு கார்டு இருந்தால் மட்டும் போதும், எனக்கு அப்ரூவ்லாம் தேவையாது அப்படின்னு அப்பா சொன்னார். அப்போ என்னையோட உனக்கு அரசியல் தெரிஞ்சுமா, உனக்கு சட்டம் தெரிஞ்சவளா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். சத்தம் போட்டு எங்கள் அப்பா சார் வயசுக்கு மரியாதை சார், ஏழை ஒன்று பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்பா செவிட்டில் 2 அடிச்சாரு. அது அந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அழிச்சா மட்டும்தான் அந்த வீடியோ மறையுமே தவிர அந்த வீடியோ இருந்து உண்மை. அது போக என் கூட பிறந்த தங்கச்சி மகனுக்கு 3.5 வயசு ஆகுது. அவனையும் சேர்த்து தான் உள்ளே உட்கார வச்சாங்க. அதுவும் அந்த கேமராவில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து இல்லை, நானும் உன்னையும் உன் மகனையும் ஏதாவது ஒரு கேஸில் நான் போடுதாமல் கேஸ் என் ஸ்டேஷனுக்குள்ளே அதை வச்சு உன்னை நான் உள்ளே தூக்கி வைக்கணும், இல்லை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாரு. அதுக்கடுத்து வந்துட்டோம். அப்பா வெளியே இருந்தார். இன்னைக்கு வக்கீலை பார்க்க போகும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டி போயிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆரே போடல இன்ன வரைக்கும். இதனால் வர எஃப்ஐஆர் போடாமல் எங்கள் அப்பா அரெஸ்ட் பண்ணி போனாங்க. சரி அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நான் வெளியூரில் இருந்தேன். அப்போ அரெஸ்ட் பண்ணி போனவங்க என்ன செஞ்சுருக்கணும், நம்ம நார்மலாக உள்ளே போனோம் அரணாக்கரை முதற்கொண்டு அறுத்து தான் பேசும்போதே விடுதாங்க. ஆனால் எங்கள் அப்பா கையில் மருந்து எப்படி வந்துச்சு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அது கடவுளுக்கு தான் தெரியும். உள்ளே போகும்போது அரணாக்கரை முதற்கொண்டு அறுத்து தான் உள்ளே உட்கார வைக்காங்க. ஆனால் மருந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ முழுக்க இன்ஸ்பெக்டர் முரளிதரனும் அந்த ரைட்டர் ஒருத்தர் பேர் தெரியல, அவரும் தப்பாக தான் எங்கள் அப்பா பேசியிருக்காரு. இவங்க 2 பேரும் மெயின் காரணம் தவிர இப்போ யாரையும் நான் குறைச்சல. ஆனால் இதை மூடி மறைக்கிறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையும் தென்காசி மாவட்ட காவல்துறையும் இங்க எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்காங்க. எங்க உள்ள எங்க அப்பா பார்க்க கூட விட மாட்டாங்க, ஆள கூட விட மாட்டாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.